கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானிக்கிற வேத வசனமாவது ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். அல்லேலூயா. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அவருடைய அழகான கையில் நம்ம கிரீடமாய், அதுவும் அலங்காரமான கிரீடமாய், ஒரு அழகான கிரீடமாய், ஜொலிக்கிற கிரீடமாய் நம்ம இருக்கிறோம். அதை நினச்சி பார்க்கும்போது அல்லேலூயா. யார் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறாங்க? கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், நீ கைவிடப்பட்டவன் அல்ல. கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். நீ சுக வாழ்வு உனக்கு துளிர்க்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ சுகமாக இருப்பாய் என்று சொல்கிறார். அதாவது பாடுகள் மத்தியில், கண்ணீரில், வேதனை, துன்பத்தில், எல்லா அற்பமாய் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய கரத்தில் எப்படி இருக்கிற? கிரீடமாக இருக்கிற மகனே என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம துன்பத்தின் பாதையிலிருந்து அவர் நம்மை மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது வீட்டில் என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த ஆசீர்வாதத்தை புற ஜாதியான யாரை எடுத்துக்கொள்வதில்லை. நீ கடன் வாங்கியிருக்கியா, பிரச்சனையில் மாட்டிருக்கியா, வட்டிக்கு வட்டி இருக்குதா, உன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் சத்ரு வாங்கி கொண்டு போகிறானா, மற்றவர்கள் வாங்கி கொண்டு போகிறாங்களா, அதில் இருந்து நான் அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். உம்மா பேசுகிற தொட்டியும் எல்லாரும் எண்ணெயும் தண்ணீரை எல்லாவற்றையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது உனக்கு மேன்மையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே நான் இன்னும் எவ்வளோப்பா பாடுபடுவேன், என்னப்பா இவ்வளோ உபத்திரவும் சஞ்சலமும் நான் அடைந்து கொண்டு இருக்கிறேனே, புலம்பியே என் வாழ்க்கை போயிடுமான்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணுகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படவே பயப்படாதுங்க, என் கையில் இருக்கீங்க, என் கரத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. யாருக்கு இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு வைப்பாங்க, ராணிக்கு வைப்பாங்க. அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு? நீ ஒரு ராணிமா, நீ ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோக்கி பார்க்குறாரு. ராஜாவை தலைகுனி விடுவாரா? ராணியை தலைகுனி விடுவாரா? விடமாட்டாரா? அல்லேலூயா. தலை குனிந்த இடத்துல தேவன் நம்மை உயர்த்தி வைக்க அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். பாருங்க, யாக்கோபு அதிகமாக நேசித்த யாருன்னா ராகேலை தான் அதிகமாக நேசித்தார். திருப்பி ஒரு 7 வருஷம் சந்தோஷமாக அந்த நாள் போனதே தெரியலையா. அல்லேலூயா. நேசித்தாரு. ஆனால் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள். பார்த்தார் ஆண்டவர், ராகேலுடைய கர்ப்பத்தை கொஞ்ச நாள் அடைச்சி வச்சிருந்தார். அல்லேலூயா. லேயாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்து பிள்ளைகள் மேலே பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமா. அல்லேலூயா. அப்போ லேயாள் அற்பமாக எண்ணப்பட்ட நேரத்தில் இவ்வளோ பிள்ளைகளை பெற்றெடுத்தவர், அப்போ அவள் கிரீடமாக இருந்தாள். ஒருவேளை நமக்கு கூட ஆண்டவர் ஏதாவது ஒரு வழிவாசலை திறந்து ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை தேவன் திறப்பார். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு துயரத்தோடு கூட அற்பமாக எண்ணப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களானால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அந்த அற்பமான நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு வழிவாசலை தேவன் உங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலையிலே உங்களுக்கு அற்புதத்தையும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே இந்த அற்ப காரியங்களில் நான் மூழ்கி கண்ணீரோடு வேதனையோடு கூட இப்படியே இருந்துருவேனான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உன் பாதபடியில் ஜெபித்து நான் ஜெயம் எடுப்பேன். ஆண்டவரே, அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயத்தையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்படியே நீங்கள் பாடுகளில் இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.